الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار ودنيائها وعلى آله وأصحابه وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم في خبر سيد البشر العلماء ورثة الأنبياء أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم أنا بلا عبد لله عنده விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார கண்ணை விளைத்த தர்ம பிரபாகிய தர்ம சத்தாவாகிய வெள்ளோன் அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் இருக்கிறது. இன்னும் அவனின் தூதர் மரியம் நாய காத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவிலா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷாதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பார்க்கக்கூடிய தலைப்பை உலமாக்கள் என்பவர் யார் எனக்குரிய தலைப்பின் தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த மாதத்துடைய சிறப்பைகளையும் செய்ய வேண்டிய அமல்களையும் பற்றி சிறிது நான் பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்கு வருவோம். முதன்மையாக வருடத்தின் முதல் மாதமாக கணிக்கப்பட்ட இந்த மஹர்ரத்துடைய மாதத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த மஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் என்று பார்த்தால் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈடேற்றம் ஏற்படுத்தி வைத்தது இந்த மஹர்ரத்துடைய மாதத்துடைய ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது நாள் என்றுதான் அல்லாஹ் தஆலா அனைத்து வெற்றிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். அவர்களை பிழைகளை பொறுத்தது, மன்னித்தது. ரப்பனா லன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்பதாக சொன்னார்களே, துஆவை செய்தார்களே. ரப்பே, என்னுடைய ஆத்மாவிற்கு நான் அநிதம் செய்து விட்டேன், நீ மன்னிக்காவிட்டால் நான் மிகவும் நஷ்டவாதியும் ஆகிவிடுவேன் என்பதாக துஆ செய்தார்களே. அல்லாஹ் தஆலா மன்னித்தது இந்த மஹர்ரத்துடைய மாதம் 10வது நாள் தான். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மஹர்ரம் மாதம் 10வது நாளாக இருக்கின்றது. அன்றைய நாள் தான் அது நிகழ்ந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்பட்ட பொழுது, நம்முடைய கொடிய அரசன் தூக்கி எறியப்பட்ட பொழுது அதிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வரப்பட்டது இந்த மஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தரைவட்டி நின்றது இந்த மஹர்ரம் மாதம் 10வது நாள் தான்.
அதே போல நபியா ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் 12 கூட்டத்தினர்களும் அந்த கடலை கடந்த பொழுது, செங்கடலை கடந்த பொழுது 12 பாதைகளாக பிரிக்கப்பட்டது. இந்த 12 பாதைகள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அவர்கள் அக்கறையில் சென்று வெற்றிகளை ஏற்படுத்தி தந்ததும் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் தான். இப்படி ஏராளமான சரித்திரங்கள் இந்த மாதத்துடைய 10வது நாள் ஆஷுரா தினம் என்று சொல்கின்றன. அந்த 10வது தினத்திற்கு அவர்களுடைய மகிமைகள் மாண்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு முறை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களை பார்க்கின்றார்கள். யூதர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய நாள் எங்களுக்குரிய ஒரு வெற்றிக்குரிய நாள், அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்பதாக சொன்னபோது என்ன என்பதாக கேட்டபோது நபியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் 12 கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த செங்கடலிலிருந்து காப்பாற்றினானே, அன்றைய நாள் இன்றைய நாள், அதை நாங்கள் நினைவு கூறும் விதமாக இன்றைய நாள் நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதற்கு தகுதியுடையவன் நாங்கள் தான். அதன் காரணத்தினால் முஹர்ரம் மாதமுடைய 10வது நாள் நோன்பு நோட்பேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம் எப்படி நோன்பு நோட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு முறையை கேட்கும்போது கேட்டார்கள், யார சொல்லலாம், என்ன அவங்களும் அவர்களுக்கு ஈடு நசாக்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னீர்களே, அவர்கள் ஒரு நோன்பு நோக்கின்றார்கள், அதே போன்று நாமும் ஒரு நோன்பு தானே நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் 2 நோன்புகளை நோட்பேன், 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு நோட்பேன் என்பதாக சொன்னார்கள். ரமலானிற்கு முன்பதாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்த நோன்புகள் என்று பார்க்கும் பொழுது ரமலானுடைய அந்த ஃபர்லான நோன்புக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு நோன்பு இருக்கின்றது என்றால் அது ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கின்றது. அது வரக்கூடிய வியாழன் வெள்ளியோ அல்லது வெள்ளி சனியோ 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இப்படி ஆஷுராவுடைய இந்த முஹர்ரம் மாதத்தில் வெற்றிகள் கண்ட மாதங்கள் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் பல்வேறு நபர்களுக்குரிய வேதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்திலும் இருந்து விடுபட்ட நபிமார்களுக்கெல்லாம் சுதந்திரங்கள் கிடைக்கப்பட்ட நாட்கள் என்று பார்க்கப்படக்கூடிய சமயங்களில் இந்த ஆஷுராவுடைய நாட்களாக இருக்கின்றது. அதே காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழன் வெள்ளியோ அல்லது வெள்ளி சனியோ 2 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் புரிவானாக. அருமைக்குரிய சகோதரர்களே, தலைப்புக்கு இப்பொழுது நாம் வருவோம். இன்று இருக்கக்கூடிய உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான உலமாக்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மூத்த உலமாக்கள், எத்தனையோ உலமாக்கள் மௌத்தை வஃபாத்தை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயங்கள் எப்பொழுது கல்விகள் உயர்த்தப்படுகின்றது அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் கல்விகள் எப்படி உயர்த்தப்படும் யா ரசூலுல்லாஹ்? நாங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோமே, நாங்கள் எல்லாம் அமல் செஞ்சுட்டு வரோமே, இப்படி இருக்க எப்படி கல்விகள் உயர்த்தப்படும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அறிஞர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள், அறிஞர்கள் மாணவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் வஃபாத்தை எழுதி கொண்டிருப்பார்கள். மாபெரும் மேதைகள் எல்லாம் ஒரு ஆலிமுடைய வஃபாத் என்பது, மரணம் என்பது அது ஈடு செய்ய முடியாத ஒன்றுடைய ஒரு இழப்பாக அந்த சமுதாயத்திற்கு இருக்கின்றது. ஏனென்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹை பயந்து நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்காகவே நடக்கக்கூடியவர்கள். அறிஞர்களாக இருக்கக்கூடிய உலமாக்கள் ஆலிம்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
எதற்காக வேண்டியும் அவர்கள் சமரசத்திற்கு செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உலமாக்கள் ஆலிம்கள் எந்த ஒன்றிற்கும் சமரசம் என்பதற்கு அங்கே செல்ல மாட்டார்கள். ஷரியத்திற்கு முரணான ஒன்று என்று சொல்லக்கூடிய சமயங்களில் அதை அவர்கள் தட்டி தூக்கி எறிந்தவர்களாக சென்று கொண்டிருப்பார்கள். அதற்கு ஷரியத்திற்கு முரணான ஒன்றை சொல்லக்கூடிய சமயங்களில் இது ஊருடைய பழக்கம் என்று சொல்லப்பட்டாரோ அல்லது நாட்டுடைய பழக்கம் என்று சொல்லப்பட்டாரோ அதற்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். ஷரியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்து கொள்வார்கள். ஏனென்று தெரியுமா? நாளை அல்லாஹ் என்னை கேட்பான். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த நொடிப்பொழுதுகளில் இருக்கலாம், இந்த நாட்களில் இருக்கலாம், அல்லது இந்த மாதம் வரை இருக்கலாம். ஒரு காலகட்டங்களில் மறைந்துவிடும், அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடங்களில் அவர்கள் பணி செய்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் எல்லாவற்றையும் பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் இதற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றது. சிலர்கள் மானத்தை விட்டு விட்டு தங்களுடைய தன்மானத்தையும் இழந்து கொண்டு கையேந்தி கொண்டு இருக்கக்கூடிய உலமாக்களை சொல்லவில்லை. அவர்கள் உலமாக்களுடைய லிஸ்டிலிருந்து அப்பாற்பட்டவர்கள். கைகளை சுரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு திரிகின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு தேவைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் யாசனம் செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் உலமாக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், உண்மையான உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதற்கும் சமரசத்திற்கு வரமாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் பணி செய்கின்றார்கள் என்றால் அந்த பணி செய்யக்கூடிய இடங்களில் தங்களினால் இந்த இடத்திற்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் இங்க இருக்கிறேன், 6 மாசம் இருக்கேன், எத்தனை குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். நான் இங்கிருந்தேன், எத்தனை நபர்களை தொழுகையாளிகளாக நான் மாற்றியிருக்கின்றேன், எத்தனை குடியாளர்களை தீர்த்திருக்கின்றேன், எத்தனை விபச்சாரம் செய்யக்கூடிய நபர்களை தீர்த்திருக்கின்றேன். அவர்கள் தௌபாச்சியில் நீண்டவர்களாக வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நபர்களை எத்தனை நபர்களை மாற்றியிருக்கின்றேன் என்பதை பார்க்க வேண்டும். இதுதான் உலமாவுடைய வேலை. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் அந்த இடங்களில் அவர் சீர்திருத்தப்படுத்த வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வர்ஸத்துல் அன்பியா, உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள். அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியது இவர்கள் கிரகத்திற்கோ பொருளாதாரத்திற்கோ இதெல்லாம் இல்லை. அவர்கள் பணங்காசு விட்டு போனாங்க, சொத்து சோகத்தை விட்டு போனாங்க, இதற்காக வேண்டி வாரிசாக மாறிட்டாங்களா உலமாக்கள் என்பது இல்லை. ஆனால் மாறாக அவர்கள் எதற்கு வாரிசுகள்? தங்களினால் கொண்டு வரப்பட்டதுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதையும் அவர்களை சீர்திருத்தம் செய்வதையும் அவர்களுக்கு அதை போதிக்கக்கூடியதையும் தீவிரமாக அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, சமரசத்திற்கு என்பது அங்கே இடம்பாடாக ஆகிவிடக்கூடாது. சரியத்தில் பிரத்யேக இருக்கு, நீங்க இங்க செய்றீங்கன்னா சரி செஞ்சுக்கலாங்க, நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சுக்கலாங்க. இதுவல்ல ஒரு ஆய்வு என்பது, அதுவல்ல. ஹக்கை ஹக்கு என்றும் பாத்திலை பாத்திலை என்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும். கொள்ள ஹக்கவையும் காணமுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொள்ள ஹக்கவையும் காணமுல்லா, கசப்பாகவே இருக்கின்றது, இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிந்தாலும் கூட நீங்கள் அதை தைரியமாக எடுத்துச் சொல்லுங்கள், பயப்படாமல் எடுத்துச் சொல்லுங்கள், ஆணித்தரமாக அடித்துச் சொல்லுங்கள். அதை சொல்ல 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். செயல்பாட்டிற்கு வரவில்லை,
அது மாற்ற முடியவில்லை என்றால் அடுத்த இடத்திற்கு ஹிஜ்ரத்திற்கு சென்று விடலாம். நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதுதான். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களையும் எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவர்கள். தங்களுடைய உம்மத்தினருக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றார்கள், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள், ஹக்கை எடுத்துச் சொல்கின்றார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். அவர்கள் இருக்கும் திசைகளை பார்த்து கற்களினால் எறிகின்றார்கள். அவர்களை பார்த்து கண்ணினால் எடுத்து எறிகின்றார்கள். قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. இறைவா, இன்னி தாவத்துகும், இந்த தாவாவுடைய பணியை நான் எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை லைலா வனஹாரா, இரவு பகலாக நான் எடுத்துச் சொல்கின்றேன். இவரிடத்தில் நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அவர்கள் என்ன செய்ய, சிலர்களை தவிர ஏனைய நபர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை காதில் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய கை விரல்களை காதினால் வைத்துக் கொண்டு கொட்டிக் கொண்டார்கள். சப்தங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக காதை அழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் அதுபோன்று அழைத்துக் கொண்டு கேட்கக்கூடாது என்பதாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதையும் மீறி காதல் விழக்கூடிய சமயங்கள் கலைஞர்கள் இருந்தார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்காங்க, யா அல்லாஹ், இது கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அது இவங்க கண்ணில் பார்த்தால் என்னை தெரியக்கூடாது, இப்ப நான் இந்த இடத்துல செய்யணும், அது போல கூட யா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதையும் கபூல் செஞ்சான். மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் நின்று சொன்னாங்க. போய் நின்று சொல்லுங்க, பார்க்கிறாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க. எங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெரியவில்லை. எல்லா திசையிலும் பார்க்கின்றார்கள், தெரியவில்லை. அதற்கு பின்னால் எந்த திசையின் பக்கமாக சப்தங்கள் வருகின்றதோ அந்த திசையை முன்னோக்கி கற்களினால் எழுதினார்கள். கல்லை கொண்டு எரிஞ்சாங்க. அப்ப இந்த அளவுக்கு கொடூரமான முறைகளில் சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் விட ஏற்கவில்லை, மறுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செய்தாங்க தெரியுமா? وقال نوح ربي لا تذر على الارض من الكافرين ديارا. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் துஆ செஞ்சோம்னா ஒரு ஊர் கூட இருக்காது, ஒரு ஊர் கூட இருக்காது. மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துஆ, وقال نوح ربي لا تذر على الارض من الكافرين ديارا. ரப்பே, ஒரு காஃபிர்கள் இந்த பூமியை விட்டாத, எல்லாத்தையும் அழிச்சு ஒரு நபரை விட்டாத. இன்னக்கையும் தவறு இபாதக. இந்த துஆ அப்படியே செஞ்சுட்டு சொல்றாங்க, யாரால முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்களை நீ மன்னித்து விடுறப்பே என்பதாகவும் துஆ செய்கின்றார்கள். அப்ப யார் என்னை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தவிர ஏனைய நபர்களை ரப்பே நீ அழித்து விடு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் துஆவை கபூலாக்கினான். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. வெள்ளப்பிரளயம் உலகம், இந்த உலகம் இதற்கு முன்னால் கண்டதும் இல்லை, இதற்கு பின்னால் காண்பதும் இல்லை, காணப்போவதும் இல்லை. அதுபோன்ற பிரம்மாண்டமான வெள்ளப்பிரளயம். பூமிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் கப்பலுக்கு மேலே கட்டியது. வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் தன்னுடைய நீரை கீழே விழச் செய்தது. அத்தனையும்
கண்ணு கட்டிய தூரங்கள் எல்லா திசையிலும் பார்த்தால் தண்ணீராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏறி சென்ற கப்பலில் மிதந்து சென்று கொண்டிருந்தார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்ன ஹதீசுகள் தான் இப்பொழுதெல்லாம் ஞாபகத்திற்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்களில் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களை போன்று அன்பியாய் பனி இஸ்ரவேல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களின் கட்டப்பட்ட இந்த நபர்கள் அடுத்து வரக்கூடியவர்களை பார்த்தால் அத்தனை நபிமார்களையும் இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தினர்களுடைய நபிமார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க நபிங்களா? இந்த பாறையில இருந்து இது ரெண்டா பிளந்து சனை ஒட்டகம் வெளியே வர வேண்டும், அவருடைய குட்டியையும் எடுக்க வேண்டும், இப்படி ஆனால் நீங்கள் நபி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். நபினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த மலை இரண்டாக பிளந்தது, அதிலிருந்து ஒட்டகம் வெளியே வந்தது, வந்த உடனேயே குட்டியை ஈன்றெடுத்தது. உடனடியாக அந்த ஒட்டகத்தையும் இவர்கள் அறுத்து பலியிட வேண்டும், உண்ண வேண்டும் என்பதாக எண்ணினார்கள். இவர் மேஜிக் செஞ்சுட்டாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? நபி என்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ ஏதோ ஒரு மந்திரவாதி தந்திரவாதி என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அவர்கள் கொண்டு வரப்பட்ட அந்த ஒட்டகத்தை நீங்கள் அறுக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது இவர்கள் அறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் இந்த பனி இஸ்ரவேலர்களை செய்தவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக கேட்டாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும், அல்லாஹ்ட்ட நீங்களே போரிடுங்க, ஒவ்வொரு விஷயமாக சொன்னார்கள். பல்வேறு விஷயங்களை கேட்டார்கள். அனைத்தின் பக்கம் இவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் துஆவின் வாயிலாக கேட்டு பெற்றுத் தந்தார்கள். அனைத்தும் கிடைத்தது. 12 ஊற்றுக்கண்கள் வந்தது, மண்ணு செல்வா என்பது இறங்கப்பட்டது. இவர்களுக்காக வேண்டி அங்கே அந்த எந்த ஊருக்குள் நகருக்குள் செல்லக்கூடிய சமயங்களில் செல்ல வேண்டுமோ அங்கே சென்றார்கள், சென்று போரிட்டார்கள். இவர்கள் சஜ்ஜாவை செய்தவர்களாக தலைமுறைந்தவர்களாக அந்த ஊருக்குள் நுழைங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது இவர்கள் பித்தட்டை தரையில் வைத்து தேய்த்தவர்களாக சப்பானி போன்று இவர்கள் நடந்து சென்றார்கள். அத்தனை அவமானங்களையும் செய்தார்கள். சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்காதீர்கள், அவர்களுக்குரிய ஏழுஜுமாவுடைய தினம் சனிக்கிழமையாக இருந்தது, நீங்கள் மீன் பிடிக்காதீர்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் மீன் பிடித்தார்கள். சிலர்கள் மீன் பிடிப்பதற்குரிய தந்திரங்களை செய்தார்கள். அந்த கடல் ஓரமாக, கடற்கரை ஓரமாக அகழிகளை தோண்டி வைத்தார்கள். ஏனென்றால் சனிக்கிழமை அதிகமாக மீன்கள் வரும் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அன்றைய நாள் அந்த அகழியை தோண்டி வைத்தார்கள். வரக்கூடிய அலையின் மூலியமாக இந்த அகழிக்குள் மீன் விழுந்துவிடும், நாம் பின்பு வந்து மறுநாள் எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக எண்ணினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினார். அவர்கள் அல்லாஹ் தஆலா குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினார். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சினா என்ற மலைக்குன்றுக்கு சென்ற பொழுது இங்கே சாமி என்று சொல்லக்கூடிய இந்த நபரினால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சிகளின் காரணமாக தங்கத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு காளை கண்டை உருவாக்கப்பட்டு அதில் பேச வைக்கும் அளவிற்கு அவன் செய்து காட்டினானே. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிருக்காரு, அவருடைய ரப்பு இங்க இருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த காளை கண்டு பேச வைத்தானே. இது போன்ற சூழ்ச்சிகளும் விளக்கப்பட்டது. பனி இஸ்ரவேலர்களுடைய செயல்பாடுகள். பனி இஸ்ரவேலர்களுக்கு அதிகமான எதிரிகள் இருந்த அந்த நபிமார்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தார்கள். நம்ரூத், ஃபிரௌன், இதுபோன்று ஒவ்வொரு நபர்களும் எடுத்துக்கொண்டால் அத்தனை நபர்களும்
இந்த பனி இஸ்ராயேலர்கள் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். எனக்குரிய சகோதரர்களே, ஷரியத்தை சரியான முறைகளில் நிலைநாட்ட விடாமல் கருத்துக் கொண்டிருந்தார்கள். ஹக்கை எடுத்துச் சொல்வதை, நபிமார்களை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அல் உலமா வர்ஸத்துல் அன்பியா என்பது ஒன்று இருந்தாலும் அடுத்து சொல்லுங்கள் சொன்னார்கள், அல் உலமா வல் அன்பியா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீலுடைய நபிமார்களை போன்று இவர்களுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளும் வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அற்ப துன்யாவிற்குரிய ஆசைக்காக வேண்டி அவர்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. சொற்ப உலகத்திற்காக வேண்டி, உலகத்துடைய இன்பத்திற்காக வேண்டி அவர்களுடைய அழிமை விட்டுவிடக்கூடாது. ஒரு நபர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஹக்கை எடுத்துச் சொல்ல வேண்டும். எந்தவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்? இவர்களினால் இந்த இருக்கக்கூடிய இடங்களுக்கு பிரகாசம் ஏற்பட்டிருக்க வேண்டும், ஷரியத்துடைய பிரகாசம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாமும் வந்தோம். இங்கு போன டிசம்பர் மாதத்துடைய 18, 19 இங்கு வருகை தரப்பட்டோம். அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ்வுடைய கிருபையில் முன்னால் முடிந்த ஹக்குகளை எந்த அளவிற்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ சொல்லிக் கொண்டேதான் இருந்தோம். மதரசாக்களுடைய விஷயங்களிலும் அதை நாம் பகிரங்கமாக எடுத்துச் சொன்னோம், சவாலாகவே விட்டு எடுத்துச் சொன்னோம், இளைஞர்களுக்கும் சொன்னோம். ரமலானுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, இளைஞர்களை நீங்கள் வாருங்கள், 40 நாட்கள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமைகளை நான் காட்டித் தருகின்றேன் என்பதாக சொன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். ஒரு நபர்கள் கூட வரவில்லை. ரமலானுக்கு பின்னால் நாம் சொல்லப்பட்ட விஷயங்கள், மற்றபடிய முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும், எதுபோல் நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லும்போது சொன்னோம். மாணவர்களை கொண்டு வந்த கொடுங்கள், இதனுடைய மற்றவர்களை சீர்திருத்தம் செய்து தாருங்கள், கொடுங்கள். 4 மாதங்களில் அந்த குழந்தையை சரியான முறையில் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக நான் மாற்றித் தருகின்றேன் என்பதாக சவால் விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவிற்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே குர்ஆன் ஓத தெரிந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், எல்லா விஷயங்களும் செய்வதற்கு முன்பதாக இந்த ஊர் அனைத்திலுமே முக்கம்மல் அடைந்ததாக ஆகிவிட்டதோ எனக்குரிய எண்ணத்தில் இருக்கின்றோம். பரிபூர்ணத்தை பெற்றுவிட்டது, ஷரியத்தை தெளிவான முறைகளில் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அடைந்த நம்முடைய இருக்கக்கூடிய இந்த ஊர் இருக்கின்றதோ என்பதாக. என்றால் இந்த ஊரை சொல்லும் பொழுதே சொல்வார்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர்களுடன் ஆலிம்களுடைய பெயர்கள் ஏற்பட்டிருக்கும். ஐயம்பேட்டை என்றால் ஜியாவுல் நஜத்தை சொல்வார்கள், கம்மம் என்றால் பீர் முகமது என்று சொல்வார்கள், அதே போன்று நாச்சிகுளம் என்று சொன்னால் ஜைனுலாப்தீன் ஹஸரத்தை சொல்வார்கள். பெருமா மேதை அவர்கள் எல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முழுமையாக கொடுத்து விட்டார்களோ எனக்குரிய எண்ணங்கள் ஏற்படுகின்றது. அதே காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துடன் நாம் அடுத்து எந்த ஊர்களுக்கு நம்முடைய பணிகள் தேவையோ அங்கு பரிபூர்ணமாக செய்வதற்கு அங்கு நம்முடைய அந்த களப்பணியை செய்வோம் எனக்கூடிய எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துடன் நாம் இங்கிருந்து நிறைவுறலாம் என்பதாக இருக்கின்றேன். தயவுசெய்து என்னை இருக்குவதற்கு இங்கே அமர்த்துவதற்காக வேண்டி யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். என்னுடைய பணிகள் மேலும் பல்வேறு இடங்களில் தொடர வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வல்லல்லாஹு தௌஃபீக் செய்வானாக.